ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் பொரியலை ஒரு ஸ்பெஷல் மசாலா போட்டுட்டு ரொம்ப ஈஸியாகவும் எப்படி டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருங்க. சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகும் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வாசனைக்காக போட்டிருக்கோம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம்க்கு கொஞ்சம் கோல்டு கலரில் வதங்குற அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 4 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை பொடியாகவும் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்லைஸ் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நீளமாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வேண்டிய நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்படி இல்லைனா 2 காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றப்போ போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் தேங்காய், இவ்வளோதாங்க. இதை ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் இந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே கலரி கொடுத்துருங்க. ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அந்த சூட்லேயே நல்லா கலரி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.